மருதகாசியின் மதுரகவி மருதநிலக்கவி அவர்களின் 2020 நூற்றாண்டு விழா நடந்த பொழுது டிவியில் பார்த்து கொண்டே சிறுவயதில் அவரது பாடல்களை எல்லாம் என் குடும்பத்தினர் பாடுவதும், நாடக கம்பெனி வரும்பொழுது அதை பற்றி பேசுவதும், எனக்கு யார் என்பது தெரியாது. 84 கும்பகோணம் பேப்பர் திருத்த டவுன் ஸ்கூலுக்கு சென்ற பொழுது ராமலிங்க உடையார் எங்கள் அப்பாருக்கு சித்தப்பார் கும்பகோணத்தில் பெண் எடுத்ததால் அங்கு குடியேறிவிட்டார். அவர் சொன்னார், அரவிந்தராஜுக்கு பட சீட்டு வாங்கி கொடுத்தவர் அவர் தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் என்று சொன்னார். பிறகு அவருடைய பாடல் சிறப்பை எல்லாம் கேட்டு மகிழ்ந்தோம். அதற்கு முன்னும் சிறுவயதிலிருந்தே குடும்பத்தில் அத்தை, சித்தப்பா, அப்பா இவருமே பாடுவார்கள். என் தாத்தா சினிமா உலகத்திற்கு நிறைய உதவி செய்தவர், முன்சீப்பாக இருந்தவர். ஆகவே அந்த நூற்றாண்டு விழாவை பார்த்து கொண்டு டிவியிலே எழுதி வைத்தேன். அதை இன்று சொல்ல விருப்பப்படுகிறேன். அகரத்திற்கு முதலிடம் அளித்த அன்புக்கவி அமுதக்கவி, குறிஞ்சியை வர்ணித்த குற்றாலக்கவி, முல்லை கருப்பொருளை முன்வைத்த மூத்த கவி, மருதநில வாழ்வியலை சிறக்க வைத்த மருதக்கவி, நெய்தலை நினைவூட்டிய நித்திய கவி, பாளையன் பிரிவை காதலரிடை காட்டிய கற்பனை கவி, பாமரரும் படிக்கும் வண்ணம் பார் மீது புராண இதிகாச சங்க இலக்கியத்தை பாடிய இலக்கிய கவி, ராமசரிதத்தை கேட்டு அன்புறச் செய்த இன்பக்கவி, உழைத்து வாழச் சொன்ன உழவைச் சொன்ன உன்னதக்கவி, ஏய்த்து பிழைக்காதே எளியோரை இகழாதே என்ற ஏந்துகவி, தாயின் தன்னலமற்ற தாய்மை ஆவலை தாலாட்டில் சொன்ன கவி, தன்மானம் காக்கும் தையற்கலை தகவுடன் சொன்ன கவி, சூரியனால் மாரியினால் பூமி என்று விஞ்ஞானம் சொன்ன விந்தைக்கவி, யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் கவிதையில் நடமிடும் நல்ல கவி, எதுகை மோனை ஏபி என போல புறைய உப்ப உருள என்ன உவமையை சொன்ன கவி, சந்தக்கவி, ஒற்றுமையை ஒட்டுமொத்தமாய் அளித்த ஒற்றுமை கவி, சமத்துவத்தை சத்தியத்தை சாற்றிய சமத்துவ கவி, நிலையாமையை உணர்த்தி நேசத்தை சொன்ன நேசக்கவி, ஐந்தினை ஐம்பொருளை ஐயமின்றி சொன்ன ஐயம்பெருமாள் பெற்றெடுத்த அன்புக்கவி, சுயநலமின்றி பொதுநலம் பேணி தானும் பிறரும் வாழ ஐயன் வள்ளுவனை பாடி பெருமை சேர்த்த வளமான கவி, பொருள் அழகை சொன்ன பொற்றமிழில் சொன்ன கவி, இவர்தம் கவிதை நடையழகை சொல்ல நற்றமிழில் வார்த்தை இல்லை, அலையலையாய் படியும் ஆற்று மணல் போல அடுக்கடுக்காய் சொல்லமைத்து அன்றுமின்றும் என்றும் அகிலம் உள்ளளவும் அகமெல்லாம் நிறைந்திருக்கும் உந்தன் கவி, எகம் உள்ளளவும் இரவாது உன் கவிதை செல்வம். சிறுவயதில் கேட்ட பாடல்களெல்லாம் யாருடைய பாடல் என்று தெரியாது. பிறகுதான் தெரியும் இதெல்லாம் இவர் எழுதிய பாடல் என்று. என்றும் அழியா வரம் பெற்றது. இதை அனைவரும் இலக்கியங்களை நிறைய மேற்கோளில் காட்டியிருப்பார். மூங்கில் மர காட்டினிலே கேட்கும் ஒரு நாதம், முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம், மூங்கில் மர காட்டினிலே. இது சங்க இலக்கியத்தில் அகப்பொருளில் வருகிறது. ஆடு அமை குயின்ற அவிர்துளை மருங்கின் கோடை அவ்வழி குழலிசையாக, பாடு இன் அருவி பனிநீர் இன்னிசை தோடமை முழவின் துதை குரலாக என்று சொல்லி ஒரு பாடல் வரும். அதிலே மயிலை பெண்ணாக உருவகித்திருப்பார். நனவு புகு விரலியின் விரலி ஆடும் மயில் என்று மலைநாட்டு தலைவன் வருகின்ற வழியை சொல்லும் பொழுது, பாடு இன் அருவி பனிநீர் இன்னிசை, ஆடு அமை குயின்ற அவர்துளை மழுங்கின். ஆடு அமைனா மூங்கில், ஆடுகின்ற மூங்கில், அதில் வண்டுகள் துளையிட்டது, அதிலே கோடை காற்று வந்து இனிய இசையாக நாதமாக வருகின்றது என்பதை அந்த சங்க இலக்கிய அகநானூற்று பாடல் சொல்லியிருக்கும். அதை படித்தவர் போலும் அந்த கருத்தை அங்கு கொண்டு வந்து சினிமா பாடலில் கொடுத்திருப்பார். மூங்கில் மர காட்டினிலே கேட்கும் ஒரு நாதம், முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும்